இரண்டாம் எண்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பயணம் ரொம்ப பிடிக்கும். அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நடந்துக்கிட்டே இருப்பாங்க. உணவு தொழில், மார்க்கெட்டிங், பாலு, ஃபுட்டு சம்பந்தமா, ட்ரெஸ் சம்பந்தமா, அந்த கோழி பண்ணை சம்பந்தமா, இதெல்லாம் 2ஆம் தேதிக்கு பொருந்தும். வெறும் 2க்கு. வெறும் 2. இந்த 11 இருக்கு பாத்தீங்களா, அது 2ஆம் தேதி 2 தான் வரும் கூட்டினா. ஆனா இவங்க 2 சூரியன் இருக்கு. இவங்களுக்கு புகழுக்கு மயங்குவாங்க. இவங்களை எப்பவுமே புகழ்ந்துகிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இவங்களுக்கு கம்மியா இருக்கு சார். புகழ்றவங்களும் ஃப்ரெண்ட் சர்க்கிளே வச்சுக்காங்க. இந்த 11ல பிறந்தோம். நீங்க இவங்களை டாமினேட் பண்ண முடியும். கட் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. ஓயான்றுவாங்க. 11ஆம் தேதி 11ல பிறந்தவங்களுக்கு பாருங்க, சின்ன தோல்வியை கூட தாங்கிக்க முடியாது. தாங்கிக்கவே முடியாது. இவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரி, சித்தப்பா உறவு என்னைக்கு இருந்தாலும் கசப்பு தான். இவங்க மூத்தவங்களா இருந்தா பிரச்சனை இல்லை. இவர்களுக்கு மூத்தவர்கள் இருந்தா, சித்தப்பா உறவுல இருந்ததுன்னா கசப்பு. இவர்கள் வம்சத்தில் 2 திருமணம் செய்தவர்கள் உண்டு. 11ல பிறந்தவங்க கட்டாயம் உண்டு. 90% பொருந்திரும். பொருந்தாம போகாது. நமக்கு கட்டமே தேவையில்லை, நம்பர்ல இவ்வளவு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. அதே போல எங்க போனாலும் இவங்க முதன்மையா இருக்கிறதுன்னு நினைப்பாங்க. ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் எல்லாமே இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னு வைங்க, எல்லாமே பார்த்துக்குவாங்க. 11க்கு அவ்வளவு பலம். இவர்களும் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்ய, அதான் அவங்க இஷ்டத்துக்கு. ஆமாம், 11ஆம் தேதி ரொம்ப டாப். 2ஆம் நம்பர் மட்டும் பிறந்திருக்காங்கல்ல, ஆமா, இஷ்டதேவ சொல்லி அவங்களுக்கு காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, அவினாசியில இருக்கிற கருணாபிரி, இந்த மாதிரி தனித்த அம்பாளுக்கு பிரசித்தி பெற்ற சன்னிதான வழிபாடு சூப்பர்.